என்னடா ஊருக்கு போனேன் ஒரு ஐடியா ஓடி போயிட்டேன் நினைச்சிட்டீங்களா? இல்ல, திரும்ப வந்துட்டேன். லேட்டா வந்தாலும் இல்ல ஓட வர்றதுதான் நம்ம பழக்கம். சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா வெக்கேஷன் நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் ஊருக்கு கிளம்பியாச்சு. என்னதான் சொல்லுங்க, இப்படி அப்பப்போ சொந்த ஊருக்கு வந்துட்டு போனாதான் அந்த இடத்தோட அருமை தெரியுது இல்ல? சரி, நான் கதைக்கு வரேன். கார்ல ஏறி உட்கார்ந்ததும் நல்லா காது கிளியற அளவு காத்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பதியூரம் வந்ததும் பசி வந்துருச்சு. எனக்கு இல்ல, சாருக்கு. அப்புறம் என்ன, காரை ஓரம் கட்டிட்டு எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. அப்பதான் நான் கேட்டேன், ஏன் டாடி அன்னைக்கு என்னைக்கும் பேக் பண்ண புளி சாத்து இப்படி புளிய மரத்து கடியில உட்காந்து சாப்பிடுற அப்படின்ட்டு. அதுக்காக சொன்னா, தம்பி இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடான்னு. ஏன்னு கேட்டா, இதெல்லாம் டிராவல் பண்றப்ப ஃபாலோ பண்ற ட்ரெடிஷன்ரா. புளிய மரமும் புளி சாதமும் இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்னு சொல்றோம். ஓ, என்ன புளி சாதம் ஸ்மெல்லுக்கு பதிலா பூமர் ஸ்மெல் வருதுடா. அப்புறம் என்ன, சாப்பிட்டே கிளம்பியாச்சு. அவன் சாப்பிட்டதை பார்த்து எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு தூக்கம். தூங்கி எந்திரிச்சதும் எதுக்கு நிப்பாட்டுறாங்களோ இல்லையோ காஃபிக்கு நிப்பாட்டிடுறாங்க. காஃபி குடிக்கிற இடத்துலதான் ஒரு குட்டி பொண்ணு நம்மள ஃபாலோ பண்றேன்னு சொன்னாங்க. அதை கேட்ட இந்த பயவுல ஷாக் ஆயிட்டு அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே இல்லை. அவங்களுக்கு நன்றியும் சொல்லல. அதனால அவனுக்கு பதிலா சாரி, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. போறவர் என்ன ஒரே மலை, அதனால இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவன் வேற கேமரா இருக்குன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இவனை யாராவது நிறுத்துங்களேன்பா. அப்பதான் கேட்டேன், ஏன் டாடி இவ்வளவு தூரம் ஊரு விட்டு ஊரு வந்து வேலை பாக்குற, பேசாம ஊர்ல இருக்கலாம்னு. அதுக்கு ஒண்ணு சொன்னா பாருங்க, ஊர்ல இருந்திருந்தா நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்டியன்னு. அப்புறம் இன்னொன்னும் சொன்னான், சென்னைக்கு வந்து எனக்கு எப்படி நீ கிடைச்சியோ அப்படிதான் இந்த பக்கம் இருந்து சென்னைக்கு வந்து எல்லாருக்கும் சென்னை ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்குன்னு. அப்பதான் தெரிஞ்சது சென்னை இஸ் எமோஷன் அப்படின்னு. அப்புறம் உணவை விட விலை குட்டி கொஞ்சம் சாப்பிட்டு வர வரைக்கும் இவனை எனக்கு சேஃப்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. சென்னையில சென்றாஸ் மாதிரி சுத்தினவன் இப்ப எப்படி இருக்கான் பாருங்க. அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த டிராவல் அனுபவத்தை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். டாட்டா.